ஒன்பது வகையான இஷ்யூஸ் நாங்க வந்து இந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கோம். ஒன்னு வந்து சேஃப்டி வயலேஷன்ஸ், ரெண்டாவது சுற்றுச்சூழல் மற்றும் பொது சுகாதாரத்துக்கு பாதகம் உண்டாக்கக்கூடிய வகையில எந்த வகையான பிரச்சனைகள் வந்திருக்கு, மூன்றாவதாக லேண்ட் யூஸ் வயலேஷன், சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் சார்ந்த என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, அதனுடன் பொதுநல அங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு அவங்களுடைய பப்ளிக் ஆக்சஸுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் வந்திருக்கு, டிரான்ஸ்போர்ட் மற்றும் ரோட் சேஃப்டி, எந்த அளவுக்கு அங்க ரோட்ஸ் வச்சிருக்கலாம், எந்த வகையான ரோட்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மீறல்கள் நடந்திருக்கு, அது மூலமாக மக்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்கு, கால்நடைக்கு என்னமான பாதிப்பு வந்திருக்கு, இது நான்காவதாக. ஐந்தாவதாக ஆக்குபேஷனல் சேஃப்டி, விதிமீறல்கள் நடந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மைன்ஸ்ல ஆக்குபேஷனல் சேஃப்டி என்ன ஆயிருக்கு. சில மைன்ஸ் வந்து விடப்பட்டுட்டு அடுத்த மைனுக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த அபேண்டன் சைட் அப்படிம்பாங்க. இந்த அபேண்டன் சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, விட்டுட்டு போன அப்புறமா கூட அந்த இஷ்யூ வெறும் அந்த இஷ்யூட முடிஞ்சுதா, அது மூலமாக வர மற்ற பிரச்சனைகள் வந்திருக்கா, அதை பத்தி படிச்சிருக்கோம். அடுத்த கட்டமாக நீர் ஆதாரங்கள், நீர் சார்ந்த பிரச்சனைகள், அந்த விஷயங்களை பத்தி நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த கட்டமாக எக்கலாஜிக்கல் இம்பாக்ட், இது வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, மொத்தம் இருக்கக்கூடிய எக்காலஜி எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா. கடைசியா அங்க இருக்கக்கூடிய வளங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது ஒண்ணு, ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வேற. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணதுனால அங்க இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் டிகிரேட் ஆகுது. என்வாயன்மெண்ட் டிகிரேடேஷனால என்னென்ன பாதிப்பு வருது. கடைசியாக ஆளுமை, இங்க இருக்கக்கூடிய சட்டப்படி ஆளுமையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்து இருக்குது. கூடவே இன்ஸ்டிடியூஷன், எந்த அரசாங்க துறை செய்ய வேண்டிய பணிகளை செய்யாவிட்டாலும் இல்ல செய்யாததை செஞ்சதுனாலும் அது மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் அடங்கிய ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட்.